வணக்கம் பிள்ளைகள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 5-6 நாள் இடைவெளிக்கு பிறகு என்னுடைய எம்சிக்கு சம்பந்தமான 2022 பேப்பருடைய அந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்க இருக்கின்றேன். இடையிலே அந்த தேர்தல் காரணமாக சில கடமைகளில் ஈடுபட வேண்டி வந்ததாலும் இந்த ஒரு இடைவெளி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடலை இனி தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நான் உத்தேசித்திருக்கிறேன். உங்களுக்குரிய இந்த வெற்றி நிச்சய தேர்வுகளும் வருவதற்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து இறுதி ஆண்டு உங்களுடைய நீங்கள் தேர்வுக்கு போகின்ற தேர்வுகள் நடத்துவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் எழுதுவதற்கு. ஆகவே அதுகளை முன்னிட்டு நான் இந்த தொடர்ச்சியாக இதை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீங்களும் இந்த விடயங்களை ஏனையவர்களுடனுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவர்களுடையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்து பயனை பெற்றுக் கொள்ளுங்கள். ரைட், அந்த வகையில் இதில் 16வது MCQ சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் தொகுப்பிலும் பி தொகுப்பிலும் உள்ள மூலகங்கள் தொடர்பாக பின்வரும் எந்த கூற்று பொய்யானது? அந்த பொய்யானது என்ற தகவல் போல்டாக வழங்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தை நீங்கள் வாசிக்க அதை கவனிக்க வேணும். சோதனையில டென்ஷனிலே அதை மாறி விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஜெனன் ஒரு சடத்துவ வாயுவாக இருந்தால் சக 2, சக 4, சக 6 என்கின்ற ஒட்சியேற்ற சேர்வைகளை உண்டாக்குகிறது. அது உண்மை, உங்களுக்கு தெரியும். சடத்துவ வாயு என்று சொல்வதற்கு இப்ப விழுமிய வாயுக்கள் என்ற ஒரு அமைப்பு பேரொன்று கொடுக்கிறார்கள். காரணம் என்னென்றால் ஜெனன் புளோரினோட ஆக்சிஜனோட சேர்வைகளை உருவாக்குறது என்றதாலே அதை விழுமிய வாயு என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்ப ஜெனனில அந்த டைமிலே அப்படி சேர்வைகளை உருவாக்குகின்ற பொழுது சக 2, சக 4, சக 6 என்ற ஒட்சியேற்ற எண்களை எடுக்கும். இது உங்களுடைய ரிசோர்ஸ் புக்கில் அந்த விழுமிய வாயுக்கள், அதாவது 0 கூட்டம் அல்லது 18ஆம் கூட்டம் தொடர்பான அந்த அட்டவணையிலே திறக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பார்த்து வையுங்க. ஐதரசன் ஏலைட்டுகளுடைய HFக்கு அது உயர் பிணைப்பு கூட்ட பிரிகை சக்தி உண்டு. ஏனென்றால் HF பிணைப்பு நீளம் சிறியது. ஆகவே அதை உடைப்பதற்கு தேவையான சக்தியும் உயர்வாக காணப்படும். இதன் காரணமாக அதனுடைய பிணைப்பு பிரிகை சக்தி உயர்வானதாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். என்றால் HF, HCl, HBr, HI என்று போகின்ற பொழுது புளோரின், குளோரின், புரோமின், அயடின் என்னுடைய பிணைப்பு நீளங்கள் அதிகரித்து செல்வதால், சரியா, அந்த சீரீஸை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இப்படி பாருங்க, HF, HCl, HBr, நான் சும்மா எழுதுகிறேன் விலங்குகள், HI என்ற வகையிலே பிணைப்பு நீளங்கள் அதிகரித்து செல்கின்றதால அந்த பிணைப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்றது தகவலோட இந்த அமில இயல்பு HF, HCl, HBr, HI என்ற ஒழுங்கில் இந்த அமில இயல்பு அதிகரித்து கொண்டு போறதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப 2 விஷயங்களை நீங்கள் அதில் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது 2ஆம் கூட்ட மூலகங்களின் ஐதரோக்சைட்டில் நீரில் கரைதிறன். இப்ப கூட்டம் 2க்கு ஐதரோக்சைடு என்று எடுத்தீங்கள் என்றால் பெரிலியம் ஐதரோக்சைடு, மெக்னீசியம் ஐதரோக்சைடு, கால்சியம் ஐதரோக்சைடு, இப்படி சொஞ்சியம், பேரியம் ஐதரோக்சைடுகள் என்று வரும். இந்த ஐதரோக்சைடுகள் இந்த கரைதிறன் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு தரப்பட்டது கூட்டத்தில் கீழ் நோக்கி செல்லும் போது குறையும். ஆகவே அது பிழை. அதேவேளை சல்பேட்டுகளின் கரைதிறன் குறையும். சரிதானே? இந்த சல்பேட்டுகள் SO4 சல்பேட்டுகள் கரைதிறன் குறையும். ஆகவே அந்த கூற்று தவறான கூற்று. முதலாம் கூட்டத்தின் உலோகங்களிடையே லிதியம் தொடங்கி சீசியம் வரை சீசியத்திற்கு மிக குறைந்த உருவநிலை உண்டு. ஏன்? உலோக பிணைப்பின் வலிமை சீசியத்துக்கு குறைய. என்ன காரணம்? உலோக பிணைப்பின் வலிமை தங்கியுள்ள காரணிகள், ஒன்று சுயாதீன இலத்திரன்கள், 2வது உலோக ஆரை. அப்ப சுயாதீன இலத்திரன்கள் கூட்டம் 1ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு சுயாதீன இலத்திரன் தான் இருக்கு. ஆனால் உலோக ஆரை என்று சொல்லுகின்ற பொழுது லிதியத்திலிருந்து சீசியம் மட்டும் உலோக ஆரை அதிகரிக்கிறது. உலோக ஆரை அதிகரித்தால் உலோக பிணைப்பு வலிமை குறையும். அதை நீங்கள்
தொடர்ச்சியற்ற எண் -1 ஆகும். அதப்பா தெரியும். சரி, NH2OH என்ன பிள்ளைகள் கட்டமைப்பு? இதான் அதனுடைய கட்டமைப்பு. இப்ப மின்னதித்தன்மை கூடியான யார்? நைதரசன். ஆகவே இந்த பங்கீட்டு இலக்கணம் இது சற்று இங்க இழுக்கிறதால இங்க -1 +1, அதே மாதிரி இங்கேயும் -1 +1. இது ஒட்சிசன். ஒட்சிசனுக்கு தான் மின்னதித்தன்மை நைதரசனை விட கூட. ஆகவே இலக்கணம் இங்க நகர்றதால இங்கால -1 இங்க +1. ஆகவே இதை கூட்டினீங்கள் என்றால் -1. அப்ப அதன் ஒட்சியேற்ற நிலை -1. அப்ப இதுல தவறான கூற்று எது? மூன்றாவது கூற்று தவறான கூற்று. ரைட், அதை நீங்கள் இலகுவாக செய்தெடுக்கலாம். அடுத்ததுக்கு போவோம். கவனிங்கோ. 17வது MCQ பார்ப்போம். 25 பாகை C என்ற ஒரு வெப்பநிலையில அசெட்டிக் அமிலம் CH3COOH என்ற இந்த அசெட்டிக் அமில கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைடோட கரைசலோட தாக்கமடைந்தால் சோடியம் அசெட்டேட் CH3COONA சோடியம் அசெட்டேட்டும் நீரும் விளைவாக கிடைக்கும் இல்லையா? இப்ப இது எவ்வளவு கிடைக்குது பிள்ளைகள்? இது x mol டெசிமீட்டர் -3 x mol டெசிமீட்டர் -3 செறிவின் V1 சென்டிமீட்டர் கனம். அடுத்தது என்ன? y mol டெசிமீட்டர் -3 னுடைய V2 சென்டிமீட்டர் கனம். ஆனா உங்களுக்கு என்ன தாரார்? V2 greater than V1 என்று ஒரு தகவல் தாரார். இவ்வாறு தந்தால் pH எவ்வாறு இருக்கும் என்றுதான் உங்களோட கேள்வி. pH எவ்வாறு இருக்கும் அதை நாங்கள் முதல் ஆரம்ப மூல காண்போம். ஆரம்ப மூல். மூல் என்ன பிள்ளை? மூல் C into V. இதானே சமன்பாடு. ரைட். ஆகவே இவற்ற மூல் என்ன? x mol டெசிமீட்டர் -3 தர V1 into 10⁻³ டெசிமீட்டர் கனம். இது இதன் மூல். சரியா? அதை சுருக்கினீங்கன்னா என்ன? V1x into 10⁻³ mol. இனி NaOH இன் மூல காண்போம். சரியா? இதுல நீங்க காணுங்க NaOH இன் மூல காண்போம். சரியா? NaOH இன் மூல என்னம்மா? அதே மாதிரி போடுங்க. y mol டெசிமீட்டர் -3 into V2 into 10⁻³ டெசிமீட்டர் கனம். அப்ப அது என்ன? V2 into y mol என்று எழுதலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் தானே V2 பெரிது V1. ஆகவே இந்த மோல் NaOH இந்த மோல் அசெட்டிக் அமிலத்தின் மோலை விட பெரிது. அதை நீங்க டிசைட் பண்ணணும். இங்க பாருங்க. Mole of NaOH greater than mole of acetic acid. அப்ப தாக்கம் என்ன? அந்த பீசம் எது எல்லைப்படுத்து தாக்கியார் எது குறைந்த மூலோ அது முற்றாக தாக்கம் அடையும். அப்ப உங்களுக்கு குறைந்த மூல இவர்தான் குறைந்த மூல். ஆகவே இவர் முற்றாக தாக்கம் அடைகிறார். அப்ப மீதியா இருக்கிறது என்ன? NaOH. அப்ப மீதி NaOH இந்த மோல் இங்க V2y sorry 10⁻³ right. So V2y into 10⁻³ minus V1y into 10⁻³ mol என்று கொடுக்கிறோம். இனி POH க்கு என்ன எழுதலாம்? minus log OH minus இந்த செறிவு. சரியா? அது எவ்வளவு போடுங்க? minus log OH minus இந்த இங்க இருக்கு. OH minus இந்த மூல் என்ன? V2y into 10⁻³ minus V1y into 10⁻³ mol மொத்த கனளவு ரெண்டையும் கூட்டுங்க. V1 plus V2 into 10⁻³ டெசிமீட்டர் கனம். இதை சுருக்குங்க பாப்போம். 10⁻³ கேன்சல் பண்ணுங்க. minus log V2y minus sorry V1 அது x sorry right V1 x 10⁻³ cancel ஆக V1 plus V2 என்று வரும். இனி உங்களுக்கு என்ன தெரியும்? POH க்கு என்ன எழுதலாம்? POH க்காக நீங்கள் எழுதுனீங்க
pKW minus pH. ஏன் பிள்ளை அப்படி சொல்றான்? இங்க பாருங்க, POH plus pH is equal pKW. POH க்கு இதை நாங்கள் எழுதுறோம். ஸோ அவ்வளவும் சமன் minus log V2y minus V1x over V1 plus V2 என்றது. உங்கள்ட்ட கேட்டது என்ன? pH தானே கேட்டது. Therefore pH சமன் சரிதானே? இஞ்சால எழுங்கோ இதை, அது அங்கால கொண்டு போய் இதை இஞ்சால எழுங்கோ. pKW plus log V2y minus V1x over V1 plus V2. இதான கேட்ட கேள்வி. ஆன்சர் கொடுத்து விடுங்கோ. இரண்டாவது ஆன்சர் வரும். எழுதுங்கோ, டக்கண்டு விரைவா எழுதுங்கோ. எழுதுங்க பிள்ளைகள் விரைவா. இரண்டாவது ஆன்சர் வரும். தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கோ. இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நான் இதை போட்டுக்கொண்டிருப்பேன். இனி சோதனை நெருங்குற காலம். உங்களுக்குரிய டவுட்கள் இருக்கும் என்று சொன்னால் நேரடியாக அந்த டவுட்களை எனக்கு அனுப்பி கொண்டிருங்கோ. நான் அதை ஒரு ஷார்ட் டைம்ல நான் அதை உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கேன். ஷார்ட்ஸா அதை போடுறேன். சரி, அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்றேன். சோதனையை கருதி தூள இருக்கிற பிள்ளைகள் கூடுதலாக இதை பார்க்கிறீர்கள். ஆகவே நான் உங்களுக்காக நான் அந்த தகவல்களை தருகிறேன். ரைட், அடுத்ததுக்கு போவோம். சரியா பிள்ளைகள், எழுதிக் கொள்ளுங்கோ. நீங்கள் ஆறுதலாயம் அதை எடுத்து ஸ்டில்லில் வச்சு நீங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாக நான் இந்த பேப்பர்களை செய்யறதுக்கு இருக்கிறேன். ஒரு 10 வருஷம் தான் பேப்பரை செய்து விட்டா உங்களுக்கு திருப்தியாக காணும். ரைட், இப்ப உங்களுக்கு அண்மையில அந்த ரீகரெக்ஷன் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்திருந்தது. வெயிட்டிங் லிஸ்டில் எமது கல்லூரியில 2 மாணவர்களுக்கு அந்த என்ஜினியரிங் ஃபேக்கல்டி கிடைச்சிருக்கு. ரூம் யூனிவர்சிட்டியில ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கிறது, கிளிநொச்சி ஃபேக்கல்டியில கிடைச்சிருக்குது. ஆகவே நீங்கள் கற்றுக்கொண்டால் எப்போ ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியாக மனதை தளரப்படாமல் இந்த பாஸ் பேப்பரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். 18வது நியம நிலைமைகளின் கீழ் தரப்பட்ட தாக்கம் தொடர்பாக பின்வரும் எந்த கூட்டுப்பிழையானது? இது ரிசோர்ஸ்ல அப்படியே இருக்கு. இந்த விடயம் எங்களோட ரிசோர்ஸ்ல தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியலுக்கு அப்படியே இருக்குது. அதைத்தான் அவர் அப்படியே இங்க போடுகிறார். ஆகவே அந்த ரிசோர்ஸையும் படித்துக் கொள்ளுங்க. நீங்க ஒரு இடமும் இனி போக தேவையில்லை. வீட்டை இருந்து படித்து கொண்டாலே எடுத்துக்கொள்ளலாம். இனி படித்ததை நீங்கள் தான் மீட்கவர். தாக்கத்தின் ஒரு மூலுக்கு 483.7 கிலோஜூல் மூல் மைனஸ் 1 என்ற சக்தி வெளிவிடப்படுகிறது தான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த தாக்கத்துல இது 2 மூல் தாக்கம் அடையுது, இது 1 மூல் தாக்கம் அடையுது. இங்க விளைவாக 2 மூல் வருது. அப்ப தாக்கத்தின் ஒரு மூலுக்கு, அப்ப இந்த தாக்கியின் ஒரு மூல் அது எந்த தாக்கியாகவும் இருக்கலாம். ஒரு தாக்கியின் ஒரு மூலுக்கு அந்த கிலோஜூல் வெப்பம் வெளிவிடப்படுகிறது என்றால், இப்ப இந்த பாருங்க, இந்த தாக்கி ஒரு மூல் தான் பீஜமானத்தின்படி, இது 2 மூல். அப்ப இந்த தாக்கி சார்பாக ஒரு மூலுக்கு அவ்வளவு வெப்பம் வெளிவிடப்படுகிறது. அது சரி. பயன்படுத்தப்பட்ட H2 கேஸின் இரு மூல்களுக்கு, இந்த பாருங்க, பயன்படுத்தப்பட்ட H2 கேஸின் இரு மூல்களுக்கு அந்த வெப்பம் வெளிவிடப்படுகிறது. இப்ப அதுவும் சரி. இப்ப அதை மென்ஷன் பண்ணிட்டார். R2 H2 வந்து மென்ஷன் பண்ணிட்டார். முதல் எந்த தாக்கி என்றதை மென்ஷன் பண்ணி உண்டாகும் H2O கேஸின் இரு மூல்களுக்கு, ரைட், இந்த 2 மூல் உண்டாகல இந்த சக்தி வெளிவிடப்படுது. இது அப்படியே ரிசோர்ஸ்ல இருக்கு. அதான் நான் ரிசோர்ஸை படிக்க கொண்டு சொல்றேன். இனி இந்த சமன்பாடு
2ஆல பெருக்கப்பட்டு தான் 4வது ஆன்சர்ல உள்ள சமன்பாடு இருக்கு. ஆகவே நீங்க என்ன செய்யணும், ஒரு சமன்பாடு 2ஆல பெருக்கினா இந்த டெல்டா h என்ற பெருமானத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அதையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியோ? அப்ப மல்டிப்ளை பண்ணீங்கள் என்றால் எவ்வளவு என்று சொல்லி அதை பெருக்கினீங்கள் என்றால் அது எவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு வரும். ஆகவே அங்கே அந்த விடை சரியான விடை. அடுத்தது என்ன சொல்றேன், பயன்படுத்தப்பட்ட ஆக்சிஜன் வாயுவின் ஒரு மூலுக்கு ஆக்சிஜன் ஒரு மூலுக்கு இதுதான் சக்தி. ஆனா அவர் இதை ஒரு மூலுக்கு என்ன செய்யறாருன்னா அதை 2ஆல பிரிச்சுட்டு தந்திருக்கிறார் விடைய. அப்ப அது பிழை. அந்த கூற்று தான் பிழையான கூற்று. ஓகே, அடுத்தது நீங்கள் தயங்காமல் டவுட்டுகளை எனக்கு கேட்கலாம். சோதனை நெருங்குறபடியால் நான் உங்களுக்கு டவுட்டுகளை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். கிளியர் பண்ண பின்வரும் எந்த கூற்று கெல்வானிக் கலம் தொடர்பாக பிழையானது என்று சொல்லி கேட்கிறேன். சரி, ஒரு எந்த கூற்று கெல்வானிக் கலம் தொடர்பாக. அப்ப அடுத்த நாங்கள் அடுத்த தொடர்புக்குள்ள உள்ள கோணமாக இருந்தால் பின்வரும் எந்த கூற்று ஒரு கெல்வானிக் கலம் தொடர்பாக பிழையான கூற்று. ஒரு கெல்வானிக் கலம் என்பது ஒரு உலோகமும் அதன் கரைசலும் பிறிதொரு உலோகம் அதன் கரைசல் மின்னை பிறப்பிக்கின்றது, ரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றுகிறது, சுயாதீன தாக்கங்களுடன் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் சுயாதீன தாக்கங்களின் ஊடாக மின்னை பிறப்பிக்கின்றது. அதாவது ரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றுகின்றவை கெல்வானிக் செல். லூயி கெல்வானி, அலெசாண்ட்ரோ வோல்டா என்பவர்கள் இதை அறிமுகப்படுத்தினார். சரி, அப்ப நாங்கள் பாவிக்கின்ற இந்த கெல்வானிக் செல்லாக நாங்கள் டேனியல் மின்கலத்தை பாவிக்கிறோம். டேனியல் மின்கலமும் ஒரு கெல்வானிக் மின்கலம் தான். சரி, அப்ப அந்த டேனியல் மின்கலத்தை பற்றி நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் இங்கே இருக்கிறது நாகம், அதனுடைய கரைசல் சட்டன் SO4 கரைசலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். செறிவு ஸ்டாண்டர்டாக இருக்கும் 1 மோல் டெசிமீட்டர் -3, வெப்பநிலை 25 வாகை C-ஆக இருக்கு. இங்கே நீங்கள் செப்பு மின்வாயை வைத்திருக்கிறீர்கள். பௌதிக நிலைகள் வந்து இங்கே முக்கியமானவை. இதை பற்றி நான் ஒரு விளக்கம் ஒன்றை தந்து வருகிறேன். இங்கே செப்பு சல்பேட்டு கரைசல் இருக்கின்றது. அதுவும் 1 மோல் டெசிமீட்டர் -3 25 வாகை C என்ற நியம நிபந்தனையை கைக்கொள்ளப்படுகிறது. இதிலே ஒரு உப்பு பாலம் நாங்கள் இங்கே கொடுத்திருக்கிறோம். இது டேனியல் கலத்தின் அமைப்பை நான் இங்கே தருகின்றேன். இது வந்து உப்பு பாலம். இதுல வந்து நாங்கள் உப்பு பாலமாக நாங்கள் சோடியம் குளோரைட்டை பயன்படுத்த முடியாது, அது கடத்துதிறன் குறைந்தது. அப்ப நீங்கள் பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது அமோனியம் குளோரைட் அல்லது அமோனியம் நைட்ரேட் போன்றவற்றை நீங்கள் உப்பு பாலத்தில் பயன்படுத்த முடியும். கடத்துதிறன் கூடிய அயன்களை உடைய அந்த சேர்வைகள் இந்த நிரம்பிய கரைசலை அதுக்கு பயன்படுத்தலாம். இதிலே நாங்கள் ஒரு கடத்தியை நீங்கள் கொடுத்திருந்தால் இப்ப மின் பிறப்பிக்கப்படுகிறது. இது வந்து மறை முடிவிடம் அனோட், இது நேர் முடிவிடம் கதோட். தெரியாமலே வடிவா விளங்கி கொள்ளும். இலத்திரன் எங்க போகிறது? அனோட்டில் இருந்து கதோட்டை நோக்கி இலத்திரன் நகர்கிறது, மின்னோட்டம் மாறி நகர்கிறது. இதுதான் அந்த அமைப்பு. எப்போதும் அனோட்டில ஒட்சியேற்றம், அனோட் வந்து இங்க மறை முடிவிடம், ஒட்சியேற்றம் நடக்கும். ஒட்சியேற்றம் என்பது இப்ப இங்க நாங்கள் கலத்தை தொடுத்திட்டோம். ஆகவே நாகம் ஒட்சியேற்றம் அடைந்து சட்டன் 2+ என்ற கரைசலாக விடுவிக்கப்படும். கதோடு அங்கே நேர் முடிவிடம், அதிலே தாழ்த்தல். ஆகவே Cu2+ இந்த விடுவிக்கப்படுகிற இலத்திரன் வருது. இந்த விடுவிக்கப்படுகின்ற அந்த 2 இலத்திரன்களை வாங்கி செப்பாகப்படுகிறது. இதுதான் இந்த தாக்கம். அவை ஒரு கலத்தினுடைய நிகர தாக்கம் 2ஐயும் கூட்டுவோம். நாகம் திண்மம், செப்பு 2+ கரைசல். உங்களுக்கு அங்க நாகம் 2+ கரைசல்,
செப்பு என்று படுகின்ற அந்த நிகர தாக்கம் வரும். அப்ப கலத்தின் மின்னியக்க விசையை நாங்கள் எடுக்கலாம். கலத்தின் மின்னியக்க விசை E standard செல் என்று கொடுக்கிறோம். அது என்ன கொடுக்கிறோம்? E standard cathode minus E standard anode என்று நாங்கள் இதை கொடுக்கிறோம். நீங்கள் எழுதினால் வேண்டுமென்றால் E standard cathode CO2 plus கரைசல் செப்பு, E standard Saturn 2 plus கரைசல் Saturn. நான் ஒரு உதாரணத்துக்காக எல்லாத்தையும் தாரேன். சரியா? இதை சும்மா விளங்கப்படுத்துறதுக்காக இவ்வளத்தையும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். விளங்குதா? இனி ഇതിന്റെ கலக்குறியீடு, உப்பு பாலத்தின் கவனிக்கும் கலக்குறியீடு, உப்பு பாலத்தின் தொழிற்பாடு, சட்டன் டூப்ளஸின் செறிவை அதிகரித்தால் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? சட்டன் டூப்ளஸின் செறிவை குறைத்தால் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? CO2 பிளஸின் செறிவை அதிகரித்தால் கலத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? CO2 பிளஸின் செறிவை குறைத்தால் கலத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? வெப்பநிலையை குறைத்தால் கலத்தின் மின்னியக்க விசைக்கு என்ன நடக்கும்? இதுகள் சம்பந்தமாக நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்கள். அதற்காக ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நாங்கள் இதுல தந்ததை பார்ப்போம். கலத்தாக்கம் சுயமாக நடக்கும். அப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு கெல்வானிக் செல்லில சுயமாக நடக்கிற கலத்தாக்கங்கள்லாம் அந்த கெல்வானிக் செல்லுக்குரியது. அது சரி. கலம் மின்சக்தியை உற்பத்தி செய்கிறது. ரைட். ரசாயன சக்தி மின்சக்தியாக மாற்றமடைகிறது. சரி. கதோட்டு மறையேற்றம் உள்ளது. பாத்துங்க, விளக்கிட்டது. கதோட்டு நேரேற்றம் உள்ளது. அப்ப அது பிழை. ரைட். தாழ்த்தல் அரைத்தாக்கம் கதோட்டில் நடைபெறும். அது இதா இருந்தால் என்ன, அல்லது மின் கலத்தாக்கமாக இருந்தால் என்ன? மின்கலத்தாக்கம் அல்லது மின் பகுப்பாக இருந்தால் என்ன? கதோட்டு எப்பவும் தாழ்த்தல் தான், அனோட்டு எப்பவும் ஒட்சியேற்றல் தான். அது மறக்காது. சரி. அப்ப தாழ்த்தல் அரைத்தாக்கம் கதோட்டில் நடக்கும். சரி. ஒட்சியேற்றல் அரைத்தாக்கம் அனோட்டில் நடக்கும். பிழையான கூற்று உண்டாகும். இப்ப இதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. இது உங்களோட ஞாபகத்துக்காக இவ்வளவு நான் எழுதியிருக்கேன். சரி. அடுத்ததுக்கு போ. பின்வரும் எது புரோமோ பென்சீனின் ஒரு பரிவு கட்டமைப்பு அன்று? அடுத்தது பிள்ளை, புரோமின் மின் எதிர்த்தன்மை கூடிய ஒரு மூலம். அப்ப இது தன்னை நோக்கி இலத்திரனை இழுக்கும், மேல் இழுக்கும். உண்மையில இது வளையத்தில் இருந்து இலத்திரனை இழந்தால் இது மெட்டா வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் அலசன் விதிவிலக்கானவை. அவை உயர் மின்னெதிர்த்தன்மையை கொண்டிருந்தாலும் ஓதோபெரா வழிகாட்டிகள். அப்ப ஏவும் தொகுதிகளாத்தான் அவை தொழிற்படுவீங்க வெப்பம். அப்ப இதுக்குரிய பரிவை நீங்கள் எழுதியிருந்தால் இப்படித்தான் எழுதுவீங்க. இதுல 3 சோடி காட்டப்பட்டிருந்தால் ஒரு சோடியை நீங்கள் இங்கே கொடுத்திருந்தால், சரியா, ஒரு சோடியை நீங்கள் இங்கே கொடுத்திருந்தால், அந்த இடத்துல நீங்கள் ஒரு சோடியை கொடுத்திருந்தால், இந்த இடத்துல இங்க வந்தால் இப்படி இருக்கும் பரிவு. இப்ப இந்த இலத்திரனை இங்கே கொடுத்துட்டால் இங்கே இலத்திரன் வரும். இப்ப இந்த இலத்திரனை இங்கே கொடுத்தால் அது அங்கே போகும். இது இங்கே கொடுத்துட்டீங்க. இறுதியாக இதை இங்கே கொடுத்தால் இதை எடுத்து நீங்கள் அந்த ஆரம்ப கெக்குலே இந்த பரிவு கட்டமைப்புக்குள்ளார வந்த அந்த கட்டமைப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. இதை தவிர வேற எதுவும் இருக்கிறார். இதை தவிர வேற எதுவும் இருந்தால் அது பிழையான விடதான். இவ்வளவுதான் அந்த பரிவுக்குரிய அமைப்பு. ஆகவே அங்கே 2வது பிழையாது. 2வது கொடுத்த விடை பிழையான. இதை தவிர அது வெளியிலே வேற ஒன்று இருக்கிறது. அது இலத்திரனை மேல இழுக்கிற மாதிரி காட்டியிருக்கிறார், ஏவல் அகற்றி மாதிரி காட்டியிருக்கிறார். அது பிழை. ஓகே, அது நீங்க கொடுத்துக் கொள்ளுங்க. சரி. அடுத்தது போகும் பிள்ளைகள். 21. பின்வரும் எந்த வெப்பநிலையிலும் மற்றும் அமுக்க நிபந்தனை மெய்வாயு இலட்சிய பண்பை காண்பிக்கிறது. இங்க வர பிள்ளை. இப்ப மெய்வாயு, ரைட்,
இலட்சிய வாயு. இலட்சிய வாயு பாருங்க, இப்படித்தான் பேப்பர் செய்யணும். உண்மையா மெய் வாயு சமன்பாடு என்ன? P சக n வர்க்கம் a இன் கீழ் b வர்க்கம். இது உண்மை அமுக்கம், இது உண்மை கனளவு. வேணும்னா நீங்க எப்படி போடுங்க, உண்மை அமுக்கம் உண்மை கனளவு தர b மைனஸ் nb, இது வந்து உண்மை கனளவு சமன் nRT. a, b என்பன மிகச் சிறிய மாறிலிகள் வாயுக்களின் இடை கவர்ச்சி விசையில் தாங்கி இருக்கு. மெய் வாயுக்களுக்கு கவர்ச்சி விசை அதிகரிக்கின்ற பொழுது a, b என்ற பெருமானங்கள் அதிகரிக்கும். இலட்சிய வாயு PV சமன் nRT. இதில் ஒரு முடிவு. P இலட்சியம் எப்பவும் உண்மை அமுக்கத்தை விட பெரிது. சரியா? இலட்சிய கனளவு உண்மை கனளவை விட சின்ன. இதை அறிஞ்சு கொள்ளும். அப்போ ஒரு உண்மை வாயு எப்ப இலட்சிய பண்பை காண்பிக்கும் என்றால் உயர்ந்த வெப்பநிலையிலும் தாழ்ந்த அமுக்கத்திலும். உயர்ந்த வெப்பநிலையில உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில உள்ள கவர்ச்சி விசை அதிகம். எல்லாத்தையும் சமன்பாடுதான். T நேர்வீத சமன் half mc square பார் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன். அப்ப டெம்பரேச்சர் அதிகரித்தோன இயக்க பண்பு சக்தி அதிகரிக்க மூலக்கூறுகள் இயங்க ஆரம்பிக்க கவர்ச்சி விசை குறைஞ்சு கொண்டிருக்கு. தாழ்ந்த அமுக்கத்தில வாயுக்கள் நெருக்கம் குறைவாக, கனளவு உயர்வாக இருக்கும். வாயுக்கள் நெருக்கம் குறைவாக இருக்கிறதால கவர்ச்சி விசை குறையுது. கவர்ச்சி விசை குறைய வழி கிடைக்க இலட்சிய பண்புக்கு வருது. ஆகவே அது இரண்டாவது விடை திருத்தமான விடை. ஓகேயா? ரைட். அடுத்து நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் இரு சர்வ சம மூடிய விறைத்த கொள்கலம். ரைட், இது ஒரு கொள்கலம், இது ஒரு கொள்கலம். டெம்பரேச்சரும் பிரஷரும் ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். ஒன்றில் ஹைட்ரஜன் வாயு இருக்குது, அதனுடைய ஒரு மூல் இருக்கு. மற்றதுல ஆக்சிஜன் வாயு இருக்குது, அதனுடைய 2 மூல் இருக்கிறது. மேற்குறித்த இரு தொகுதிகள் தொடர்பாக எது உண்மையானது? இந்த இயக்கப்பாட்டு சக்தியை பற்றி தான் கேட்கிறேன். நாங்க பார்க்கிறோம் PV சமன், சரியா? PV சமன் 1/3 mnc ஸ்கொயர் பார். இது வாயுக்கள் என்ற இயக்கப்பாட்டுவியல் சமன்பாடு. ஆனா எங்களுக்கு PV வந்து nRT என்று தெரியும். 1/3 இதை நாங்கள் இப்படி எழுதுவோம். 2/3 தர அரை தரம், சரியா? 2/3 அரை தரம் mc ஸ்கொயர் பார். n உங்களுக்கு தெரியும் தானே? n இன்டு na என்றது உங்களுக்கு தெரியும் தானே? எண்ணுக்கு பதில நாங்கள் n இன்டு na போடுவோம். அப்ப அதுல இருந்து நாங்கள் இப்ப என்ன சொல்றோம் என்றால், இந்த இது வந்து சராசரி இயக்கப்பாட்டு சக்தி KE 2/3 கைனடிக் எனர்ஜி n இன்டு na என்று போடுறோம். இங்க n இன்டு அந்த RT அப்படி இருக்குது. இந்த இதை கேன்சல் பண்ணினீங்களா என்றால் இந்த கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு வருது 3/2 RT இன்டு na என்று வருது. இப்ப வெப்பநிலை மாறவில்லை, அப்ப டெம்பரேச்சர் மாறல. இது ஒரு மாறல, இது மாறல, அப்ப கைனடிக் எனர்ஜி மாறாது. இப்ப கைனடிக் எனர்ஜி மாறாது. நீங்க ஒரு மூலை சேர்த்தானே, 2 மூலை சேர்த்தானே, என்ன சேர்த்தானே கைனடிக் எனர்ஜி மாறாது. அப்ப H2O கேஸ், O2 கேஸ் ஆகியவற்றில் இரண்டிற்கும் ஒரே சராசரி இயக்கப்பாட்டு சக்தி உண்டு. வேகம் வேற. மூலக்கூறு பருமன் குறைஞ்சா வேகம் கூடத்தான். ஹைட்ரஜனுக்கு வேகம் கூட. அப்ப முதலாவது விடை சரியான விடை. அதுகளை தெளிவா போட்டுக்கொண்டீங்கன்னா ஒரு பிரச்சனையை முழு பெறாது. ரைட், அடுத்ததுக்கு போவோம்.
இனி எக்ஸ் திண்மம் ஒரு சமநிலை தாக்கம் எக்ஸ் கரைசல் மூலர் கரைதல் எந்திரப்பி மாற்றம் இது எந்திரப்பி மாற்றம் தந்திருக்கார் 70 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 எக்ஸ் திண்மத்தின் மூலர் எந்திரப்பி இது 100 கிலோ ஜூல் மூல் -1 என்று sorry I am sorry ஜூல் கெல்வின் -1 மூல் -1 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 என்று வந்து ഇതിന്റെ எந்திரப்பியை கேட்கிறேன் அப்ப எங்களுக்கு என்ன தெரியுமா எந்திரப்பி மாற்றம் சமன் எந்திரப்பி விளைவு சம்மேஷன் கூட்டுத்தொகை எந்திரப்பின் தாக்கி என்று எங்களுக்கு தெரியும் விளைவு என்ன இது மாற்றம் என்ன 70 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 விளைவு என்ன அதான் கேள்வி மைனஸ் 100 ஜூல் கெல்வின் -1 மூல் ஆகவே கரைசல் இந்த எந்திரப்பி வந்து 170 என்ன ஜூல் கெல்வின் -1 மூல் அதை கொடுத்து விட்டீங்களா அந்த விடை இருக்குது 5வது விடையில கொடுத்தீங்களா சரி அது சின்ன விஷயம் அடுத்து பொறிமுறைகள் இங்க CH3 CH double bond CH2 க்கும் HBr க்குமான பொறிமுறையை கேட்டிருக்கிறேன் இது இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம் இங்க பாருங்க உயர் மின்னதித்தன்மை காரணமாக இதுல இலத்திரன் இங்க நகருகிறது அப்ப டெல்டா மைனஸ் இது சற்று இலத்திரனை இங்க விடுகிறது அப்ப இதை கண்டோன்னு இந்த பை இலத்திரன்கள் இங்கே ஹைட்ரஜன் பிளஸ் கொடுக்கும் இதைத்தான் மின் நாட்டம் அல்ல இலத்திரன் நாட்டம் இந்த இலத்திரன் இங்க வேற அப்ப இதுல மின் நாடி அல்ல இலத்திரன் நாடியார் H பிளஸ் இப்ப என்ன நடக்கும் இங்க பாருங்க CH3 CH பிளஸ் இந்த ஹைட்ரஜனை இது இங்க கொடுத்தால் CH3 ஆகும் இதுல Br மைனஸ் என்று வரும் உண்மையில இந்த பொறிமுறை எழுதுக விளைவின் பக்கங்கள்லயும் பிளஸ் போட்டு எழுதக்கூடாது அதான் உண்மையா முறை பொறிமுறை எழுதுக இதுல பிளஸ் போடாது அதை கவனி மார்க்கிங்ல அது கவனிக்கும் இப்ப நீங்க கேட்கலாம் தானே பிள்ளை ஏன் சார் இது இவர் இலத்திரனை விட்டு இருக்க கூடும் தானே நீங்க இப்படி எழுதி இருக்கலாம் தானே இந்த ஹைட்ரஜனை இவர்கிட்ட கொடுத்துட்டு இப்படி எழுதி இருக்கலாம் தானே என்று நீங்க கேட்கலாம் இப்படி எழுதி அங்கால Br மைனஸ் போடலாம் தானே அது ஏன் எழுத முடியாது என்று நான் சொல்றேன் என்றால் இது முதல் காவோ கட்டையன் இது வழிக்காவோ கட்டையன் முதல் காவோ கட்டையனை விட வழிக்காவோ கட்டையன் உறுதியானது எனவே அது உறுதியான நிலையில தான் இருக்க பார்க்கும் இப்படி இருக்காது சரி மற்றது இந்த தூண்டல் விளைவு காரணமாக இது இலத்திரனை இங்க தள்ளும் ஆகவே இந்த இலத்திரன் தள்ளுகை காரணமாக இது வலிக்கிட்டாங்க போகும் அப்ப அந்த காவோ கட்டை என்ற உறுதியை சொல்லி நீங்க சொல்லுங்க சரி அடுத்த இப்ப என்ன நடக்கும் இந்த Br மைனஸ் இங்க கொடுத்தால் உங்களுக்கு விளைவு CH3 CH Br ஆகவே அங்கு காட்டப்பட்ட பரிவிலை சரியான பரிவு 5வது பரிவு அது சுகமானதான் அதை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்க அடுத்த
வெப்பநிலையில் ஒரு மூடிய தொகுதியில் நடைபெறும் வாயு சமநிலை தாக்கத்தை கருதுக. சும்மா போடுவோம், நான் உங்களுக்கு சும்மா போடுறேன். இது ஒரு வாயு, இப்படி ஒரு சமநிலை தாக்கம் இருக்குன்னு சும்மா காட்டுறேன். சமநிலை தாக்கத்தை கருதுக. தொகுதியின் அமுக்கம், கனளவு ஆகியவற்றை இருமடங்காக மாற்றும் பொழுது சமநிலை மாறல், அது கே ஆக இருக்கலாம் அல்லது கேபி ஆக இருக்கலாம். சமநிலை மாறலி என்ன நடக்கும்? சமநிலை மாறலி வெப்பநிலையில மட்டும்தான் தாங்கவில்லை. சரி, அப்ப நீங்க அமுக்கத்தை 2 மடங்காக்கி கனளவை 1/2 மடங்காக குறைச்சாங்க, அமுக்கத்தை கனளவை 2 மடங்கா மாத்தினாங்க, அமுக்கத்தை கனளவை என்ன செய்தாலும் சமநிலை மாறலி மாறாது. அது வெப்பநிலையில தான் தங்கி இருக்கு. சமநிலையோட குழம்பி பழைய நிலைக்கு வரும், அது மாறாது. சமநிலை மாறலி மாறாது. அதுக்கேற்ற மாதிரி தாக்கம் முன்ன பின்ன நகர். சரி, அப்ப அது மாறாமல் இருக்கும் என்றது சரியான. ரைட், அடுத்தது கணக்குக்கு போகும். பாருங்க, முதலாவது இந்த மெக்னீசியம் திண்மம் நைட்ரஜனோட தாக்கம் அடைந்து வாயுவோட உயர் வெப்பநிலையிலே இருக்கும். நார்மலா ஒரு ஹீட் லைன் நடக்கும். வழியில உள்ள நைட்ரஜனோட மெக்னீசியம் தாக்கம் அடைகிறது வாய்ப்பும் இருக்கு. Mg3 இதை சமப்படுத்தியாச்சு. சொல்றாரு இந்த மெக்னீசியம் வந்து 3 மூலா. அப்ப இது எப்படி இருக்கு? இது ஒரு மூலா இருக்கு. இப்ப என்ன செய்கிறோம்? Mg3N2 நீரோட தாக்கம் அடையும். சமப்படுத்தி தந்துருக்கிற தாக்கம் அடைந்தால் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH twice என்ற திண்மமும் அமோனியா வாயுவும் விடுவிக்கப்படுறதா சொல்றாரு. இப்ப இது வந்து ஒரு மூல் இல்லை, ஆகவே இது 2 மூலா இருக்கிறது. அது இந்த வீசமான குணகத்தின்படி. அடுத்தது லிதியம். இந்த தாக்கங்கள் தரையில, இந்த நான் ஸ்டார் போட்ட தாக்கங்களை அவர் தரையில சொல்றேன். லிதியம் நைட்ரஜனோட தாக்கம் அடைந்து லிதியம் நைட்ரைடு இதை சமப்படுத்த வேணும். நாங்கள் இது திண்மம் சிவப்பு நிறம், இப்படி சமப்படுத்த வேண்டும். இனி லிதியம் நைட்ரைடு நீரோட தாக்கம் அடைந்தால் லிதியம் ஹைட்ராக்சைடு திண்மத்தையும் அது சொல்லி கரைசலையும் கரைசலையும் அமோனியாவையும் தானே. இதான் தாக்கம். இதுண்ட மூல் வந்து எங்களுக்கு திணிவு கேட்டது. நாங்க இதுண்ட மூலை எக்ஸ் மூல் என்று நான் எடுக்கிறேன். இது எக்ஸ் மூல் இதை விட 2/6x 1/3x மூல் தெரியுங்க. ஏன் இதான் இதுண்ட மூலை இல்லைங்க, 2/6 தர எக்ஸ். அதை பிரிக்கிறீங்களா 1/3. இது மாதிரிதான் 1/3 மோல் x/3 மோல். அப்ப இது மாதிரிதான் x/3 1:1 தானே வீசமா. இப்ப அமோனியா விடுவிக்கப்படுற அமோனியாவின் மொத்த திணிவு தாரபடியால் நீங்கள் அமோனியாவின் மொத்த மூல காணலாம். விடுவிக்கப்படுற அமோனியாவின் மொத்த திணிவு 44.2 கிராம். இதை நீங்கள் 17 അതിന്റെ அணுத்திணிவு பிரிச்சால் எவ்வளவு? கிட்டத்தட்ட 2.6 ഇതിന്റെ മോൾ ഉണ്ട് വരും. ഇത് ചുരുക്കിനീங்க கிட்டத்தட்ட 2.6 മോൾ ഉണ്ട് வருது சுருக்கினா. நாங்கள் என்ன போடுறோம்? மொத்த அமோனியாவின் மூலிஞ்சே பாருங்க 2 சக x/3 மோல் சமன் 2.6 மூல் என்று போடுறோம். ஆகவே x/3 சமன் அதை கழித்தால் 0.6. அப்ப x வந்து உங்களுக்கு 1.8 மூல் என்று வரும். x என்றதான் இது. அப்ப அதுல திணிவு என்ன? ஆகவே லிதியத்தின் திணிவு 1.8 மோல் தர அணுத்திணிவு 7 கிராம் மூல் மைனஸ் 1. அப்ப 56 கஞ்சி மிச்சம் 7 5 12 12.6 கிராம் வந்து வரும். அதை கொடுத்து விடலாம். அடுத்ததை செய்வோம். இது எழுதுங்கோ.
அடுத்த விஷயம் ஒரு தாக்கம். NO வாயு, ஹைட்ரஜன் வாயு, அமோனியா வாயு, H2O வாயுவாத்தான் இருக்கா. உயர் வெப்பநிலையில துவக்கலாம். NaOH 45 கிராம் இருந்து ஹைட்ரஜன் 12 கிராமில் இருந்து தொகுக்கப்படத்தக்க கிராமிலான அமோனியாவின் உயர்ந்தபட்ச அளவு ஒன்றும் தேவையில்லை. இதுல ஆரம்ப மூல்களை காணும். நீங்கள் முதல் ஆரம்ப மூல் எவ்வளவு? 45 கிராம் என்று இதுல மூலர் தெளிவு எவ்வளவு? நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, அப்ப 30 கிராம் மூல் மைனஸ் 1 என்ன இருக்குவா? இதுக்கு எவ்வளவு? 12 கிராம் 2 கிராம் மூல் மைனஸ் 1. இதை சுருக்குங்கோ. 5ஆல சுருக்கிறீங்களா? எவ்வளவு? 5 15ஆல சுருக்கலாம். 15 3 45, 15 2 30. அப்ப 3/2. நாங்கள் இதை 1.5 மூல் என்று போடுவோம். இதை எவ்வளவு? 6 மூல். இப்ப என்ன செய்ய முடியல? ഇതിന്റെ 1.5 தானே பிள்ளைகள் மேக்சிமம் தாக்கம் அடையும். வீசமானம் 1:1 தானே அங்க இருக்கிற வீசமானம். இதை தாக்கத்தை நீங்க என்ன செய்ய முதல்? இதை சமப்படுத்த 1:1 எல்லாம் முதல் தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்துவோம். இது சமப்படுத்தப்படாத தாக்கம். நீங்க முதல் தாக்கத்தை சமப்படுத்தும். அதான் இங்கே உள்ள முக்கியம். எப்படி சமப்படுத்திக் கொள்ளும் தாக்கத்தை? நைட்ரஜன் இங்கே +2ல இருந்து இது -3க்கு வருது ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது 0ல இருந்து +1க்கு வருது. அப்ப எவ்வளவு அது மாற்றம் அடையுதுன்னு நீங்க பாருங்க. 2ல இருந்து அங்க 3க்கு வருது. அப்ப அது என்ன செய்யுது? 5 இலத்திரன்களை ஏற்றி இருக்கு. இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் 5 இலத்திரன்களை ஏற்றி இருக்கிறார். இவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு இலத்திரனை இழந்து இருக்கிறார். அப்ப நீங்க சமப்படுத்துறதுக்காக என்ன செய்ய வேண்டி இருக்கு? இதை 5ஆல பெருக்க வேண்டி இருக்கு இல்லையா? அப்ப நாங்கள் அதை சமப்படுத்துவோம். ஒர்சியேட் முறையை பயன்படுத்தி சமப்படுத்துவோம். இதை 5ஆல பெருக்க வேண்டியிருந்தால் இதுல நீங்கள் 5 கொடுக்க வேண்டி இருக்கு. இப்படி நீங்கள் சமப்படுத்த வேண்டி இருந்திருந்தால் 2 10. இங்க உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? ஹைட்ரஜனை பாருங்க. ஹைட்ரஜன் பிழைக்குது. நீங்க சமப்படுத்தி கொண்டு வரைக்கும் இது NO சக 2ல இருந்து NH3 -3க்கு மாறுது. 2ல இருந்து 3க்கு மாறுது என்றால் என்ன செய்ய வரும்? இது இலத்திரன்களை ஏற்றாத்தான் அது மறையாக இருக்கும். சரி, அது மாதிரி இதுல கவனிச்சு பாருங்க. இலத்திரன்களை அங்கு இழக்கப்பட்டிருந்தால் தான் அது நேர்பெருமானத்துக்கு வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு இப்படி போட்டிருந்தாலும் அங்க எங்களுக்கு என்ன நடக்குது? H2O கேஸ், NO கேஸ் உங்களுக்கு தந்திருக்கு. 2 சமன்பாடுகள். NO கேஸ் ஹைட்ரஜன் கேஸோட தாக்கம் அடைந்து அமோனியா வாயுவையும் H2O-வையும் தருகிறது என்றால் இதை இப்ப நீங்க சமப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு. அப்ப எங்களுக்கு இதை சமப்படுத்துவோம். முதல் ஒழுங்கான முறையில் இதை சமப்படுத்தி எடுப்போம். சரியா? அதான் எங்களுக்கு இங்க முக்கியம். ரைட், எங்க தாக்கத்தை சமப்படுத்துங்க. இப்ப பார்ப்போம். என்னன்னு சமப்படுத்துவீங்க? எத்தனை மூல் ஹைட்ரஜனை போட்டால் இந்த தாக்கத்தை சமப்படுத்திருக்கலாம்? முதல் இங்க சமப்படுத்துறதுதான் இதுக்குரிய வேறு. எங்க இதை சமப்படுத்துங்க. ஒரு கணக்கண்டு போட்டுருக்கா நீங்க செய்தீங்களா? இதுல உங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாடு என்ன இருக்கும் என்று சொன்னா, இங்க பாருங்க. இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் நைட்ரஜனுக்கு என்ன இருக்குன்னா சக 2, இதுல -3 இருக்கு. ஆனால் இங்க அந்த ஆக்சிடேட்ட எண்ணில நீங்கள் சமப்படுத்த உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னன்னா இந்த ஹைட்ரஜன் 0ல இருந்து இங்கே ஒருக்கா மாறுது +1 ஆக. இங்கேயும் +1 என்ற ஸ்டேஜுக்கு போகும். 2 இடத்துல நீங்கள் அதை கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே இங்கே ஒட்சியேற்ற எண்ணை சமப்படுத்தி செய்வது உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க போகும். ஒட்சியேற்ற முறையால செய்ய இப்படி செய்ய சிரமமா இருக்கு. இதை நீங்கள்
கண்டறை முறையால நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது உத்தேச முறையால நீங்கள் இதை செய்யலாம். அதுதான் சுலபம். ஒரு உத்தேச முறையால நீங்கள் இதை செய்ய வைக்கிறீங்களாக இருந்தால் 2 மோல் இன்னோ போட்டீங்கள் என்றால் இங்கே 5 மோலை நீங்கள் போட்டிருந்தீங்கள் என்றால் நைட்ரஜனுக்கு 2 கொடுங்கோ, ஆக்சிஜன் 2 வர வேணும். அப்ப அதை அடுத்ததாக சமப்படுத்துங்கோ. இப்ப ஹைட்ரஜனை பாருங்க, 2 3 6 இங்க 4 10 ரைட். இப்ப சமன்பாடு சமப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நாங்க இப்படி பார்ப்போம். ഇതിന്റെ இனி பார்ப்போம். எல்லை படத்தும் தாக்கிய நாங்க காணலாம். எல்லை படத்தும் தாக்கி, எல்லை படத்தும் தாக்கி என்றது முத்தாக தாக்கமடைகின்ற ஒருவர். இது 1.5 மூல் தாக்கமடையணும். ഇതിന്റെ எவ்வளவு தாக்கமடையணும் பாருங்க பார்ப்போம். இவற்றை 1.5 மூல் முற்றாக தாக்கமடைய வேண்டும் என்றால் அவருடைய எவ்வளவு தாக்கமடையும்? 5/2 தர 1.5 மோல் தாக்கமடைந்திருக்க வேணும். சரியா? அப்ப அது எவ்வளவு வரும்? சுருக்கினீங்க வேண்டாம், இதை சுருக்கினீங்க வேண்டாம், இதை சுருக்கினா எவ்வளவு? இதை 2ஆல நீங்க சுருக்கி இருந்தீங்கன்னா 5 தர எவ்வளவு? 0.75. இதை பேருக்கு 5 25 2 35 37. அப்ப 3.75. இது சரி. இது 1.5 மூலண்டா இது 3.75 மோல் தாக்கமடைஞ்சிருக்கு. இவ்வளவு தாக்கமடைஞ்சிருக்கு. இது 1.5 என்றா இதுக்கு 3.75 மூல் தவிர 6 மூல் இருக்கு. நீங்க மாறி எடுத்து பாருங்க. எவ்வளவு வேண்டாம். சரி, இப்படி எடுத்து பாருங்க. இவற்றை 6 மூலும் தாக்கமடைய வேணும் என்றால் இது எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? 2/5 தர 6 வேணும். அப்ப எவ்வளவு? 6 2 12/5 மூல் தேவை. அப்ப இதை சுருக்குங்க. 2.4 மூல் தேவை. எங்கள்கிட்ட இல்லையே. எங்கள்கிட்ட இருக்கிறது 1.5 மூல் தான் இருக்கு. ஆகவே இது முற்றாக தாக்கமடைய முடியாது. அதை தீர்மானி. அது முற்றாக தாக்கமடைய முடியாதுன்றதை தீர்மானி. ஆகவே ஒரு எல்லைப்படத்தின் தாக்கியாக நாங்கள் எடுக்கிறது இவருடைய 1.5 மூல் முற்றாக தாக்கமடைய இவர் இந்த 3.75 மோல் தேவை. உருவாகின அமோனியா என்ன? இங்க இதுக்கும் இதுக்கும் உள்ள பீசமானம் என்ன? 1:1. ஆகவே அமோனியாவின் மோல் எல்லைப்படத்தின் தாக்கி சார்பாக 1.5 மோல். உங்களுக்கு கேட்டது தெளிவு. சரி, அப்ப மாஸ் ஆஃப் அமோனியா 1.5 மோல் தர 17 கிராம் மூல் -1 என்று வரும். அதை பெருக்கி அந்த ஆன்சரை குடும்ப வாக்கம் இதால பெருக்கி குடும்ப 1.5 17 பெருக்கு பெருக்கி அந்த விடையாடும் முடக்கண்டு பிரிக்கணும். விடையாடக்கண்டு 27 பெருக்கு முடக்கண்டு இப்போது பெருக்குங்கள 17 1.5 5 35 3 மிச்சம் 5 3 8 அடிப்பட்ட மூளைக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கி தள்ளுங்க. 25.5. அப்ப 25.5 என்ற அந்த 4வது விடையை நீங்கள் அங்கே கொடுக்கலாம். சரியா உள்ளது? ரைட். அடுத்ததுக்கு பருவம் கடைசி இதோட நிப்பாட்டு. இங்கே சமப்படுத்தும், அதுதான் முக்கியம். அது இலவாக நீங்கள் கண்டறிதல் முறையால அல்லது ஊகித்தல் முறையால நீங்கள் சமப்படுத்தலாம். அதான் சுவம். ரைட். கடைசியாக 25 பாகை சி வெப்பநிலையில் ஒரு மின் ரசாயன கலத்தில் நடைபெறும் தாக்கம் 2 தரம் H2O2 கரைசல், H2O திரவம், O2 கேஸ் இப்படி இருக்கு. E செல், இதனுடைய E செல் வந்து தரப்பட்டிருக்குது. சக 0.55 வோல்டேஜ். சரி, ஆக இருக்கும். அதே போல இச்செயல்முறையின் அரை தாக்கங்கள் என்றால் தாக்கம் 2இன் நியம தாழ்த்தல் அழுத்தம் என்ன? ரைட், இங்க நாங்கள் பார்ப்போம். முதலாவது இப்படி தார O2 கேஸ் 4H+, 4 எலக்ட்ரான்,
2 தரம் H2O. இதுக்குரிய E standard 1.23 voltage. O2 gas 2H plus aqueous 2 electron H2O2 aqueous. ഇതിന്റെ E standard என்னன்றதான் உங்களுக்கு கேள்வி. நாங்கள் என்ன செய்யணும்? E standard cell சமன் E standard cathode minus E standard anode என்று நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு எது கேதோடு, அதாவது உயர்ந்த தாழ்த்தல் அழுத்த பரிமாணத்தை உடையது கேதோட்டா வரும். அப்ப எங்களுக்கு இது தெரியும், இது தெரியாதுதான். ஆனால் செல் தெரியும், செல் என்ற ரியாக்ஷன் தெரியும். 0.55 வோல்டேஜ் என்ற தார E ஸ்டாண்டர்ட் செல் ஒரு மின்ரசாயன கலத்தில் நடைபெறும் தாக்கம் இருக்கிறது. E செல்லும் தந்திருக்கிறேன், எங்களுக்கு தெரியாது. சரி, நான் எடுப்போம். நான் அதை கேதோட் என்று எடுத்தேன் என்றால் 1.23 voltage minus E standard, அந்த தாக்கம் 2 E standard இப்படி இருக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். அதுல இருந்து தாக்கம் 2 E standard நான் கொடுக்கிறேன். 1.23 voltage 0.55 voltage இப்படி நான் எடுக்கிறேன். நான் செய்து பார்க்கிறேன். உங்களை மாதிரி நானும் சோதனையில செய்து பார்க்கிறேன் வச்சு கொள்றேன். அப்படியே போறோம். அப்ப 2 3ல இருந்து 0.55 கழியுங்கோ. அது 3, இது 5 போச்சுண்டா இங்க 8, அதனோட இங்க போனா 6. அப்ப 0.68 வோல்டேஜ் என்று வருது. சக 0.68 வோல்டேஜ் என்று உங்களுக்கு அது அங்க கொடுக்கப்பட்டது. இப்ப இது நீங்க பாருங்க, இந்த கூட்டு சரியான கூட்டாக இருக்கிறதா அல்லது தவறான கூட்டாக இருக்கிறதான்றதை நீங்க அதுல பாருங்க. அது அப்படி நாங்க செய்து எடுக்கிறது திருத்தமா இருக்கிறதா என்றதை பார்த்துக்கொள்ளும். தெரியும். அப்ப எங்களுக்கு அந்த கலத்தின் மின்னியக்க விசை வந்து 0.68 வோல்டேஜ் என்று வருது. இது இப்படி செய்ய 0.68 வோல்டேஜ் என்று இருக்கு. அது 4வது விடையில இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குமே, இப்ப மாறி போட்டு பார்த்தா என்ன? சரி, போட்டு பார்ப்போம். 0.55 வோல்டேஜ் சமன் நாங்க மாறி போட்டுப்போம். இதை E ஸ்டாண்டர்ட் ஏதாவது 200 எடுத்துக்கொண்டு மைனஸ் கேதோட்டில் அதை போட்டு பார்ப்போம். 1.23 வோல்டேஜ் என்று போட்டு பாருங்க. E ஸ்டாண்டர்ட் 2 வந்து 0.55 சாக 1.23 வோல்டேஜ் என்று வருது. அப்ப 5 3 8 5 2 1.78 வோல்டேஜ் ரெண்டும் பெறும். 1.78 வோல்டேஜ் என்று இருக்கு. இப்ப 2 விடையும் இருக்கு. அதான் உங்களுக்கு நிலை சித்த போகுது. அப்படி போட்டிருந்தாலும் 2 விடையும் இருக்கு. இதை எதுல தெரிவு செய்யறதுன்னா தான் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. 2 விஷயங்கள் இருக்கு. என்னென்றால் இதுல பாருங்க, என்னென்று தெரிவு செய்யறோம்னு நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்றோம் என்றால், இந்த ஆக்சிஜன் 4H plus 4 இலத்திரன் என்று அந்த முதலாவது தாக்கம் அதிக அளவு இலத்திரன்களை உருவாங்குகிறது. 2வது தாழ்த்தல் தாக்கம் 2 இலத்திரன்களை தான் உருவாங்குகிறது. சரி, அப்ப அதிக அளவு இலத்திரன்களை விருப்பத்தோட உருவாங்கிய தாழ்த்தல் அடைகின்ற சந்தர்ப்பம் அந்த முதலாவது தாக்கத்துக்கு தான் இருக்கு. அதனாலதான் நாங்கள் இதை தெரிவு செய்யறோம். 2 மாதிரி நீங்கள் எடுத்தாலும் இப்படி எடுத்து இதே எது இவர்தான் தாழ்த்தல் அடைகிறார் என்று நீங்க எடுத்தால், இவர்தான் நீங்கள் தாழ்த்தல் அடைகிறார் எடுத்தாலும் அந்த சக 1.78 வோல்டேஜ் என்ற அந்த வோல்டேஜ் வந்து அதுக்கு வரத்தான் பார்க்கும். அப்படி எடுத்தீங்கன்னாலும் E ஸ்டாண்டர்ட் இது அது வருது. ஆனா அந்த விடையும் தந்துருக்க. ஏன் சார் அது பொருந்தால் அதுவும் வருது தானே சார் என்றால், அதுதான் இது வரணும். இது 2 ஒரே தாக்கம், ஆனால் இலத்திரனை ஏற்றுக்கொள்கிறதுல உள்ள பிரச்சனை தான் அங்க இருக்கு. இது 4 இலத்திரங்களை அதிக அளவில் விருப்பத்தோட ஏற்றுக்கொள்ள முடியாது. தாழ்த்தல் அடைகிற சந்தர்ப்பம் அங்கதான் கூடுவாக இருக்கு. மற்றது இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் அதை இன்னும் ஒரு விதமாக சொல்ல போனால், இவர் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையிலிருந்து 2க்கு தாழ்த்தல் அடைகிறார். இவர் பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில இருந்து 1க்கு தாழ்த்தல் அடைகிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, எங்க தாழ்த்தல் கூட இடம்பெற்றிருக்கு?
தாக்கம் உண்டுல தானே. அப்ப அதான் கேதோ. ஆகவே அந்த 0.0 இந்த விடை 6.8 இந்த 0.68 வோல்டேஜ் என்ற இதுதான் சரியா. சரியோ ரைட். மிச்சம் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அடுத்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வரும். நீங்கள் இதை ஆர்வத்தோட பார்த்து இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள்.